என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகி கொண்டாடுவோம். ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகி கொண்டாடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவை என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தாங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. அச்சயன் பச்சமாய் ரட்சிப்பு எங்களுக்கு அருளினதாலே. அச்சயன் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியது. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியது. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. வெண்ணங்கி பொன்மூடி வாதியும் எல் வீட்டில் ஜெய கூடி உடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாதியும் எல் வீட்டில் ஜெய கூடி உடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில்
உலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொந்த என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்களுக்கு நண்பின் சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுடைய கிருபையினாலே ஆதரிக்கின்ற தேவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் இரவும் பகலும் பாராமல் அவர் காக்கின்ற தேவன். தள்ளப்பட்ட காகங்கள் மூலமாக எலியாவுடைய தீர்க்கதரிசிக்கு ஆகாரத்தை தந்த தேவன் ஏன் உனக்கும் எனக்கு தரமாட்டார்? நம்முடைய வாழ்க்கையில் காகங்களை பார்க்கும்போது ஒன்றுக்கும் உதவாத, மதிக்கெட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு காகமாக காணப்படுகிறது உலகில். ஆனால் அதே காகத்தின் மூலமாக எலியாவுடைய தீர்க்கதரிசியுடைய தாகத்தை, பசியை ஆற்றினதாக, பசியை தீர்த்ததாக ஆண்டவர் போஷிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற தாகங்களை, குறைகளை, குடும்பத்தின் தேவைகளை, திருச்சபையின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கின்றார். கவலை வேண்டாம், கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைப்போம், அவரோடு பின் வாழ்வோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 34:8 இப்படியாக சொல்கின்றது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகின்றது. சங்கீதம் 34:10 இப்படியாக சொல்கின்றது, சிங்க குட்டிகள் தாட்சியாயிருந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பார்க்கின்றோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளை சந்திக்க முடியாமல் இருக்கின்ற நேரங்களிலே கர்த்தர் சொல்கின்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்கின்றார். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களிலே அவரை தேடுவோம். அவர் நல்லவர். இஸ்ரவேல் வம்சம் அவர் துதிக்கும் போது அவர்கள் மத்தியில் இருக்கின்றார். அவர்களை குறைகளை தீர்க்கின்ற தேவன். நாமும் ஒரு நல்லவர் என்று காலை நேரங்களில் துதிப்போம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் நம்பிக்கையாய் இருப்போம். அவர் நம்மை பாதுகாக்கின்றார். வருகிற காலங்களிலும் நம் குடும்பங்களிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் நம்முடைய வாழ்விலே துணியாக இருந்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நேராக பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய மாதத்தையும் புதிய நாளை தந்திரையாதக்காக நன்றி ஆண்டவரே. சப்ஸ்கிரைப் செய்ய உங்களை நாங்கள் கேட்கின்றோம். நன்றி.